Hi students, good morning everybody. This is Rajesh Kumar from the Department of Computer Applications, Sarnamar College of Arts and Science and Madurai. We are going to see the topic of data cube corporations in the unit of second. This is very important lesson for your MK University examinations. So all the students must be listen very carefully. What do you mean by data cube operations? A number of operations may be applied to data cubes. The common ones are roll up, drill down, slice and dice, pivot. A number of operations may be applied to data cubes. What do you mean by data cube? Cube na 3 dimensions data இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். What are the common ones are available in data cube operations such as roll up, drill down, slice and dice, pivot? What is the meaning of roll up? ரோல் அப்னு சிம்பிளாக கான்செப்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேக்கரி போயிருந்தீங்கன்னா ரோல் கேக்குன்னு ஒரு கேக் இருக்கும், அதாவது மில்க் ஸ்வீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த உருட்டி வச்சுருப்பாங்க ரோல் அப் அப்படின்னா. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு பேர் தான் என்னன்னா ரோல் அப் அப்படிங்கிறது. ரோல் கேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரோல் அப் பண்ணுறது அது இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மைண்ட் அப் பண்ணுறது, அதாவது என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணுறது ரோல் அப். அடுத்து ட்ரில் டவுன் அப்படின்னு என்னென்னா ட்ரில்லிங் மிஷின்ஸ் அந்த வீட்டில் வந்து கன்சல்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் இந்த ட்ரில்லர் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க ஃபார் தேர் பர்பஸஸ், அவங்களுடைய பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ட்ரில் டவுன் ஆழமாக தோன்றாங்க இல்லையா, அதான் ட்ரில் டவுன் பேர். எக்ஸாக்ட் மீனிங். ஸ்லைஸ் அண்ட் டைஸ், ஸ்லைஸ்னால் தனித்தனியாக எடுக்கிறது, டைஸ் அப்படின்னா பகடை வச்சுருக்காங்க இல்லையா, தாயக்கட்டம் போடுறாங்க இல்லையா, அதான் டைஸ் அப்படிங்கிறது. பிவோட்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குயிக் ஷாட் படிச்சிருப்பீங்க. குயிக் ஷாட்டில் வரக்கூடிய டேர்ம் தான் பிவோட் அப்படிங்கிறது. லெட் யூ நோ அபவுட் த டேர்ம் ஆஃப் pivot. Pivot is an important concept of quick shot. Pivot is an important element. Pivot is an important element சொல்லியாச்சு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு லைனில் ஒரு அரே எலமெண்ட்டில் கூடிய முக்கியமான டேர்ம் தான் என்னது பிவோட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். First we move on the concept of roll up. Roll up is like zooming out on the data cube. இப்போ சாதாரணமாக ஒரு வீடியோ பார்க்குறோம், ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக பார்க்கும்போது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும், ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினாலிட்டி வந்து கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரோல் அப் இஸ் லைக் ஜூமிங் அவுட் ஆன் த டேட்டா கியூப் ஆப்ரேஷனில் ஜூம் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரோல் அப் அப்படின்னு பேர். இட் இஸ் ரிக்வயர்ட் when the user needs further abstraction or less details. இதில் என்ன பண்ணும் அப்படின்னா limited informations will be displayed on your screen through the concept of data cube. This operation performs further aggregations on the data. அக்ரிகேஷன் அப்படின்னாலே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகேட் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க போன செமஸ்டர். டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கவுண்ட்டு, ஆவரேஜு, லைக் தட். இதுதான் வந்து அக்ரிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ரோல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் சிங்கிள் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் பை எ ஸ்கூல் ஆர் டிபார்ட்மெண்ட். ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஒரே ஒரு சப்ஜெக்ட். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், ரைட்டா. அதே மாதிரி ஒரு ரெகுலர் காலேஜில் படிக்கும்போது ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் படிக்கலாம். மல்டிபிள் கோர்சஸ் வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால் படிக்க முடியாது. அப்போ எங்கே படிக்கலாம், நான் செமஸ்டர், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கும்போது நீங்கள் மல்டிபிள் கோர்சஸ் வந்து படிக்க முடியும். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃப்ரம் சிங்கிள் கண்ட்ரிஸ் டு கலெக்ஷன் கண்ட்ரிஸ் அண்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் செமஸ்டர்ஸ் டு அகாடமிக் இயர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கண்ட்ரிக்கு நட்பு நாடுகள், நெய்பர் கண்ட்ரிஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரம் இண்டிவிஜுவல் செமஸ்டர்ஸ் டு அகாடமிக் இயர், அதாவது நம்ம படிக்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் செமஸ்டர்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர்ஸ், ஜூன் டு நவம்பர், டிசம்பர் டு ஏப்ரல். தீஸ் ஆர் ஆல் த அகாடமிக் இயர்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அகாடமிக் இயர் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், we first define hierarchies on 2 dimensions amongst countries. Let us define Asia is a continental country, Europe is a continental country, rest is a continental country. அதாவது Asian countries has India, Malaysia, Singapore, these are all the Asian countries. Sweden, UK, these are all the European countries. Rest of the Australia and USA are the remaining continentals.
அது கண்டங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். another hierarchy is depend on the dimensions degree. இப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேட் கண்ட்ரிஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிகிரி வச்சு சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சயின்ஸ் ப்ராக்கெட்டில் என்ன சொல்லுங்கள், சயின்ஸ் பிஎஸ்சி அண்ட் பிஐடி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தீஸ் ஆர் ஆல் த courses are available in universities. Another one is medicine, MBBS, like that. MBBS is a course for the medicine in specified universities. Business and law, BCom and LLB are specified courses are available in specified universities. So அப்போ பாருங்கள், we are here Asian countries, India, Malaysia, Singapore, European countries like that, Sweden and UK, rest of the countries like that, Australia and USA. அதெல்லாம் அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக. ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க தான் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க தான் காண்டினென்ட்ஸில் இருக்கவங்க தான் ஸ்வீடன், யூகே. ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட்டில் இருக்கவங்க தான் ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ அந்த மாதிரி இங்கே சயின்ஸ் கோர்ஸ், மெடிசன் கோர்ஸ், பிஸ்னஸ் கோர்ஸ், இதுக்குன்னு தனித்தனியாக அதில் இண்டிவிஜுவல் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் சயின்ஸ், மெடிசன் அண்டு பிஸ்னஸ் அண்ட் லா. அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸும் வந்து நமக்கு இருக்குது. அடுத்து ரோல் ஆஃப் ஆப்ரேஷன், ரிசல்ட் ஆஃப் ஏ ரோல் ஆஃப் ஆப்ரேஷன். இது ஒரு டயக்ராமெட்டிக்கல் டேபிள் மேனரில் கொடுத்துருக்காங்க. டிகிரி அண்ட் கண்ட்ரி வாட் ஆர் த கண்ட்ரிஸ் ஆர் அவைலபிள், ஏசியன் காண்டினென்ட்ஸ் கண்ட்ரிஸ், யூரோப்பியன், ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்டல்ஸ். ஸோ மூணு கோர்ஸ் தான். வி ஆர் ஹேவிங் த்ரீ கோர்சஸ் such as science, medicine, business and law. These are all the points, these are all the portions are available for science students, medicine students, business and law students. They are coming from, they came from Asian countries, European countries, rest of the countries. These are called the roll-up operations. Another one is drill down. Drill down என்ன சொல்லியிருக்கோம், ஆழமாக ஓட்ட போடுறது, அது ஆழ துளையிடுதல், அதாவது டெப்த் இன்ஃபர்மேஷன். வி ஆர் கோயிங் டு கெட் டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த டேட்டா கியூப். ட்ரில் டவுன் இஸ் லைக் ஜூமிங் மாதிரியே தான். இட் இஸ் ஆன் த டேட்டா அண்ட் இஸ் தேர் ஃபார் த ரிவர்ஸ் ஆஃப் ரோல் அப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதோட வேலையாகிறது ட்ரில் டவுனுடைய ஒர்க்கு. இட் இஸ் அன் அப்ரோப்ரியேட் ஆப்ரேஷன் when the user needs further details or when the user wants to partition more finely or wants to focus on some particular values of certain dimensions. அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, let you know that பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ பார்ட்டிஷன் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ட்ரில் டவுன். அதாவது எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டையை போடணும், அதுக்குள்ளே ஒரு சக்கையை வைக்கணும், அதில் ஆணியை அடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கிளாக்கை மாட்டணும். ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ், இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். அடுத்த ட்ரில் டவுன் ஆட்ஸ் மோர் டீட்டெயில்ஸ் டு த டேட்டா. ஹைரார்கி டிஃபைன்ட் அண்ட் டைமென்ஷன் மே பி இன்வால்வ்ட் இன் ட்ரில் டவுன். என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லைன், மோர் டீட்டெயில்ஸ். ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். அட்டனன்ஸில் ரீட் பண்ணுறோம், ஒருத்தர் நேமை ரீட் பண்ண ஒரு அட்டனன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, சார் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சேன். அந்த கிளாஸ் டீச்சருக்கு என்ன தெரியணும், எப்போயாவது வரவருக்கு அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போயுமே வர ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், ஹீ மஸ்ட் நோ வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஹேவிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த கிளாஸ் இன்சார்ஜுக்கு, அந்த சப்ஜெக்ட் இன்சார்ஜுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதான் அதனுடைய மீனிங். அதாவது drill down adds more details to the data. Hierarchy defined and dimensions may be involved in drill down. இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், a higher level view of student data that gives student numbers for the 2 semesters for groups of countries and groups of degrees. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கோர்சஸ் படிக்கிறான், எங்கே படிக்கிறான், என்ன கோர்ஸ் படிக்கிறான், எந்த டைமில் படிக்கிறான், ஃபர்தர் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். A database has complete details for every student. Database administrator maintains this information in the database through the applications or through the any-one applications such as called a drill down operation. Next one is slice and dice. What do you mean by slice and dice? What do you mean by slice? Slice is a single part. Slice and dice are operations for browsing the data in the queue, browsing, searching information what you need from the internet. இன்டர்நெட்லேருந்து உனக்கு என்ன தேவை அந்த டேட்டாவை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஒர்க்கு. A slice is a subset of the cube corresponding to a single value for one or more member of the dimensions.
A slice is a subset. ஃபஸ்ட்டு செட் இருந்தால் தான் சப்செட் யூஸ் பண்ண முடியும். ஒரு சப்செட் அப்படிங்கிறது செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செட்டு தான் சப்செட் அப்படிங்கிறது. அப்போ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஸ்லைஸ். இட் எக்ஸ்ட்ராக்ட் த single informations through the operation of slice. For example, it is performed when the user wants a selection on one dimension of a 3D cube resulting in a 2D slice. ஒவ்வொன்றையும் வெவ்வேறு விதமாக டிஸ்பிளே பண்ணுறது தான் இதோடைய ஸ்லைஸோடைய ஒர்க்கு. Let the degree dimension of fixed as degree equal to Bachelor of Information Technology. For example, degree equal to Bachelor of Information Technology bit அப்படிங்கிற எடுத்துக்கினா the slice will not include any information about other degrees. அப்போ ஸ்லைஸ் என்ன பண்ண ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதர் இன்ஃபர்மேஷனை பற்றி அது கேர் பண்ணணுங்கிற அவசியம். தே டோன்ட் கேர் அபவுட் த எனி அதர் இன்ஃபர்மேஷன். த இன்ஃபர்மேஷன் retrieved therefore is more like a two-dimensional cube for degree is equal to bit as shown in the following table. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை, அதாவது சிங்கிள் டிகிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிகிரியோட கான்செப்டை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேபிளில் பார்க்கலாம். ஸ்லைஸ் அண்ட் டைஸ். ரிசல்ட் ஆஃப் எ ஸ்லைஸ் when degree value is bit. Bit means Bachelor of Information Technology. This table contains degree and country. What are degrees are available? More than degrees are available, but this table contains only one degree of Bachelor of Information Technology. What are the years are available? 2001 in 2001 first semester, in 2000 the second semester, in 2001 first semester, in 2001 second semester. These four combinations are available in this table. So what are the countries are available? Australia, India, Malaysia, Singapore, Sweden, UK, USA. These are all the countries are available. Next one is slice and dice. Result of a slice when the degree value is bit. So this table contains only one degree of bit. Degree and countries are available in this table, such as Australia, India, Malaysia, Singapore, Sweden, UK and USA. These are all the countries are available in that table of slice and dice. The remaining parts are to degree semester wise is in 2001 first semester, in 2002 second semester, in 2001 first semester, in 2001 the second semester. These are all the informations contained in the table of result of your slice when a degree value is bit. ஸோ இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போனாங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க, இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு போனாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் இந்த டேபிளில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்லைஸ் அண்ட் டைஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா a slice and dice will be displayed a slice from the cube operations இந்த ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இன் 2000 ஃபஸ்ட் செமஸ்டர், இன் 2001 ஃபஸ்ட் செமஸ்டர் ஆல் பார்த்தீங்கன்னா டேட்டா கியூப் ஆப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கியூப்பை வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் ஸ்லைஸை மட்டும் வியூ பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வாட் ஆர் த கண்ட்ரிஸ் ஆர் அவைலபிள்? ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்வீடன், யூகே, யூஎஸ்ஏ ஆல் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியது கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டயக்ராமில் ஸ்பெசிஃபைடாக ஒரு ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஷேட் வந்து என்ன இருக்குதுன்னா வாட் ஆர் த கோர்சஸ் ஆர் அவைலபிள்? பிஎஸ்சி, எல்எல்பி, எம்பிபிஎஸ், பிகாம், பிட், அடுத்து வந்து ஆல். அப்போ நம்ம என்ன டிகிரியை பார்த்துருக்கோம் ஸ்லைஸில் சிங்கிள் டிகிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி displayed on your slice operations such as here we know that BIT is a Bachelor of Information Technology. ஸோ அப்போ அந்த டயக்ராமில் என்ன பார்த்துருக்கோம்? பிட்டுங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ். டைஸ் ஆப்ரேஷன் இஸ் சிமிலர் டு ஸ்லைஸ் பட் டைசிங் டஸ் நாட் இன்வால்வ் reducing the number of dimensions. டைஸுங்கிறது வேற ஒன்று, டைஸ் இஸ் நத்திங் பட் similar operations of slice, but dicing does not involve reducing the number of dimensions.
என்ன பண்ணும், ஸ்லைஸ் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆனால் என்ன பண்ணது, டைஸ் அந்த ஒர்க்கை வந்து பார்க்காது. டைஸ் 18 obtained by performing the selection on 2 or more dimensions. For example, one may only be interested in degrees bit and BCom and countries Australia, India and Malaysia for semester 2001 to 1. அதாவது 2000ல ஃபஸ்ட் செமஸ்டர், 2001ல ஃபஸ்ட் செமஸ்டர். The result is a 3D cube and we show it by the above two tables that may be placed on top of each other. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 2000ல ஃபஸ்ட் செமஸ்டர்லையும் 2001ல ஃபஸ்ட் செமஸ்டர்லையும் ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியாவிலேருந்து வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் படித்தாங்க, வாட் ஆர் த கோர்சஸ் ஆர் அவைலபிள் சச் அஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிகாம். ஸோ இந்த 2 கோர்ஸையும் இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து how many ஸ்டூடெண்ட்ஸ் கேம் ஃப்ரம் that countries அப்படின்னு பார்க்குறோம். த ரிசல்ட் இஸ் 3D cube, 3 டைமென்ஷனலாக ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் வி ஷோ இட் பை த அபவுட் 2 டேபிள்ஸ் that may be placed on top of each other. ஸோ அந்த 2 டைப்பில் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், one may only be interested in the degrees BIT and BCom in the countries Australia, India and Malaysia for semesters 2001, 2000ல ஃபஸ்ட் செமஸ்டர், in 2001 first semester. Slides and dice such as degree country has Australia, India, Malaysia. Degree has become BIT. BIT means Bachelor of Information Technology. These are the values and these are the counts for the students' strength. This semester is 2000. In the year of 2000, the first semester, the value is a 3D dice from a 3D cube in this table. Another one table is a 3D dice from a 3D cube. SS semester 2001 first semester. Degree and country is also available. BCom BT is also available. Countries such as Australia, India, Malaysia. These are the values listed in the table. Next one is slice and dice. Slice and dice often figure in interactive use on OLAP system in which the user can navigate through the cube by specifying either 1 or 2 dimensions or values or of all 3 dimensions that of interest. A dice may be seen in the following figure. நேவிகேஷன் அப்படின்னா யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, மேலிங்லேயும் ஸ்க்ரோல் பண்ணுறது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அதெல்லாம் நேவிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்லைஸ் அண்ட் டைஸில் ஸ்லைஸுங்கிறது இண்டிவிஜுவல் இன்புட்டு, இண்டிவிஜுவல் அவுட்புட். டைஸ் அப்படிங்கிறது டஸ் நாட் சேஞ்சபிள். ஸ்லைஸ் மீன்ஸ் இட் வில் பி சேஞ்சபிள். ஸ்லைஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒரே ஒரு ஆப்ரேஷன்ஸை வேணும் பெர்ஃபார்ம் பண்ணணும். டைஸ் ஆப்ரேஷன்ஸ் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ரேஞ்ச் வந்து மாறவே மாறாது. ஸ்லைஸ் அண்ட் டைஸ் வியூ பார்க்கலாம். ஸ்லைஸ் அண்ட் டைஸில் வந்துட்டு பாருங்கள், ஸ்லைஸ் அண்ட் டைஸ் வியூவில் வந்துட்டு இன் 2000 செமஸ்டரில் 2000ல் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு வியூ போட்டிருக்காங்க. இன் 2001ல் ஃபஸ்ட் செமஸ்டர் போட்டிருக்காங்க. ஆல் செமஸ்டர் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி டிஸ்பிளேட் ஆன் த டாப் ஆஃப் த டைஸ். ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்வீடன், யூகே, யூஎஸ்ஏ, ஆல் கண்ட்ரிஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் டைஸ். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வந்து 3 கண்ட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா. அந்த 3 கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 வேல்யூஸ் 103, 21, 47, 80, 81, 43. That is stated on this dice such as BCom and BIT are the courses available in the universities. அந்த 3 கண்ட்ரியிலேருந்து 2 கோர்ஸ் வந்து படிக்க வந்திருக்காங்க. அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த டைஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ஷேட் வந்து உங்கள் டைஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது வந்து pivot or rotate. The pivot operation is used when the user wishes to reorient the view of the data cube. pivot அப்படிங்கிறது எங்கெல்லாம் படிச்சிருக்கோம். pivotனா இம்பார்ட்டண்ட், முக்கியமான ஒரு டேட்டா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா தட் வில் பி ரொட்டேட்டபிள். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணி ஆன்சரை வந்து ஒரு அப்ராப்ரியேட் பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் pivot or rotate. ரீஓரியன்டேஷன், அதாவது மறுபடியும் ஒரு நிலைக்கு மாற்றுறது. It may involve swapping the rows and columns or moving one of the row dimensions into the column dimensions. நமக்கு என்ன தேவைப்படுது, ரோவில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா காலமில் மாற்றிக்கலாம். இன்னும் டைஸில் எந்த பொசிஷனில் வேணாலும் மாற்றுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த ரொட்டேட் அப்படிங்கிற கான்செப்டில். கிளியர்லி திஸ் ரொட்டேட்டட் கியூப் கிவ்ஸ் a different view of the same data. ஒரே மாதிரியான டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட்டாஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ we are given 3 countries such as
Australia, Malaysia, India. They are all having the courses of BSc and B8. Such use can be particularly useful if the number of dimensions greater than 3. கண்டிப்பாக என்ன இருக்கணும், மூணு வேல்யூக்கு மேலே இந்த டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கணும். பிவோட் ஆர் ரொட்டேட் டேபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய கோர்சஸை வந்து கோர்சஸ் அண்டர்லைன் தட் அண்டர் த கியூப் கீழே வந்து கோர்சஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற பிஎஸ்சி, எல்எல்பி, எம்பிபிஎஸ், பிகாம், பிட் ஆல். In semester in 2000 first semester, in 2001 first semester, they are all the values or count of the students strength in the table. ஸோ அந்த டேபிளில் ஃபஸ்ட் டேபிள் என்ன பண்ணிங்கன்னா ஆஸ்திரேலியாவோட இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. செகண்ட் டேபிளில் இந்தியாவோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேம் தான், டேபிள் சேம், ஆனால் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா இன்ஃபர்மேஷன்ஸ் as well as இந்தியன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டிஸ்பிளேடு ஹியர். ஓகே, ஸோ இதோட அந்த டாபிக் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேளுங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் யூனிட்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டின் வந்து சர்ச் இன்ஜின் ஆர்கிடெக்சர், அது வந்து 15th வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே 10 மார்க் கொஸ்டின்ஸ், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நல்லா படிங்க, கொஸ்டினை மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later.